பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் சீட்டுக்கு 10 லட்சம் கல்லூரி சீட்டுக்கு 10 லட்சம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். யார் பாடினதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. 10 ரூபா 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா, 10 ரூபா 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பாடினது. யாருக்காக இந்த பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்களுக்காக இந்த பாட்டு. அந்த குடிமகன்களுடைய பணம் 10 ரூபா கொள்ளையடிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் எவ்வளவு சிரமப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆட்சியவே மாற்றம் பண்ணிட்டார். இப்போது நான் ஒரு பாட்டு பாடுறேன். 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் சீட்டுக்கு 10 லட்சம் கல்லூரி சீட்டுக்கு 10 லட்சம். இந்த பாட்டை நான் பாடுறேன். யாருக்காக நான் பாடுறேன்னா, சாதாரண ஏழை மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு கல்லூரி கனவோடு வருகின்ற அந்த ஏழை மாணவனுக்காக நான் இந்த பாட்டை பாடுறேன். ஒவ்வொரு கல்லூரியிலையும் மாணவர் சேர்க்கையின் போது பெற்றோர்களை உள்ள அழைச்சி அவங்க ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டு உள்ள பேரம் நடக்குது. 10 லட்சம் 15 லட்சம் 25 லட்சம்னு கல்லூரிக்கு தகுந்த மாதிரி பேரம் நடத்தி அந்த பணத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த மாணவன் கல்லூரியில் சேர்க்கப்படுகிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுயநிதி கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், எல்லா கல்லூரிகளையும் இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. இந்த கொள்ளையை நீங்கள் எப்போ தடுத்து நிறுத்த போகிறீங்க? அமைச்சர்கள்லாம் ரெய்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் கவனத்துக்கு வருது, நல்லா செய்கிறீங்க. 11 to 11 பாருக்கு போகிறாரு, 20 ரூபா அதிகம் வாங்குறாங்க, ஏன் சீல் இல்லை? இதையெல்லாம் அமைச்சர்கள் கேட்குறாங்க. சாராய் கடைக்கு போகிறாங்க, ரெய்டு அடிக்கிறாங்க, இதெல்லாம் அமைச்சர்கள் கேட்குறாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த குடிமகனோட காசு கொள்ளை போகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கேட்குறாங்க. இது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் கோயிலில் சாமி பார்க்குறதுக்காக 4000 ரூபா லஞ்சம் வாங்கப்பட்டதை நேரடியாக அமைச்சர் போய் ஆய்வு செஞ்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால், மொட்டை அடிக்கிறதுக்கு காசு வாங்கின ஒரு ஏழை தொழிலாளி மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதையெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த கல்லூரிகளுக்கு இது வரைக்கும் எத்தனை அமைச்சர் போயிருக்காங்க, எத்தனை அமைச்சர் ரெய்டு பண்ணியிருக்காங்க? நீங்கள் புரிஞ்சுக்கணும். லட்சக்கணக்கான ரூபாய் கொள்ளை போகுது. ஒவ்வொரு மாணவனுடைய பணம், ஆயிரக்கணக்கான கோடி தொழில் இது. இதில் ஏன் தமிழ்நாடு அரசு இதுவரை கவனம் செலுத்தவில்லை? எத்தனை அமைச்சர்கள் கல்லூரிக்கு போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க? இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? இப்போது கலை அறிவியல் கல்லூரிகளில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கேட்குறோம். அட்மிஷனுக்கு கொடுக்குற பணம் மட்டும் இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸ். ஒரு மாணவன் 30,000 50,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. 10 காலேஜ் 15 காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டால் ஒரு அப்ளிகேஷன் 1000 ரூபா 2000 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? இன்ஜினியரிங் மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு போட சொல்கிறோம். இதையே தமிழ்நாடு அரசாங்கம் ரெகுலேட் பண்ண சொல்கிறோம். ஒரே அப்ளிகேஷன் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு போட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த காலேஜில் எந்த சீட்டு வேணாலும் அவனுடைய மதிப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு கிடைக்கும். அட்மிஷனுக்கு காசு வாங்க முடியாது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு. அப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கின்றோம். அதுக்கப்புறம் மாற்றம் வேணும்னு உங்களுக்கு ஓட் போட்டாங்க. உயர்கல்வியில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 ஆட்சியிலையும் திமுக அண்ணா திமுக 2 ஆட்சியிலையும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சுயநிதி வகுப்புகள் தொடங்கப்பட்டு விட்டன. செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் எய்டட் காலேஜஸில். அப்போது இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸுக்கு இவங்க எக்கச்சக்கமாக பணம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எய்டட் கோர்ஸில் இந்த மாதிரி வாங்க முடியாது. 7,000 10,000 தான் ஃபீஸ் வாங்க முடியும். ஆனால் எய்டட் காலேஜஸ்லேயே செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எய்டட் கோர்ஸ் குறைஞ்சி போச்சு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அதிகமாகிடுச்சு. அரசாங்கம் ஏன் ஆசிரியர்களை அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் நியமிக்கவில்லை? இதுவரை 2 ஆட்சியிலும் இந்த தவறை செய்தார்கள். நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னால், ஒரு மாபெரும் மாற்றம் உயர்கல்வியில் வர வேண்டும் என்று சொன்னால், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் சுயநிதி வகுப்புகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட வேண்டும்.
அந்த வகுப்புகளுக்கு நீங்கள் தடை செய்ய வேண்டும். அனைத்தையும் எய்டட் கோர்ஸாகவே கொண்டு வாங்க. எய்டட் காலேஜஸில் எல்லா கோர்ஸும் எய்டட் கோர்ஸாக தான் இருக்கணும். அப்போது மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் நல்ல கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எய்டட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக மாறிட்டு வருது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அனைத்திலும் அரசு உதவி பெறும் வகுப்புகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். எங்களுடைய முக்கியமான கோரிக்கை கட்டண கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ஒற்றை சாளர முறை விண்ணப்பம் முறை கொண்டு வரப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். உயர்கல்வியில் என்ன நடக்கிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக புரிந்து கொண்டு நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உயர்கல்வியில் என்னென்ன மாற்றங்களை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதற்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக வருகின்ற 22ஆம் தேதி கோவையிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். உயர்கல்வியில் செய்யக்கூடிய மாற்றங்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.